ஆட்சிக்கு வந்து விட்டோமா இல்லையா என்ற சந்தேகம் இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே எல்லா பேருந்துகளிலும் அது பட்டிமன்றம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டு போடுறாங்க. தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்னும் அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து விட்டோமா இல்லையா என்ற சந்தேகம் இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் நிறைய அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளை அளிப்பதற்கு முன்பு அது சாத்தியமா சாத்தியமில்லை என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் சட்டமன்றத்தில் சொல்றாங்க, நாங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவோன்னு. ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நாங்கள் எல்லாம் ஆலோசித்து நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு போராட்டம், எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய உத்தரவு கிணங்க இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் கடலூரில். என்ன ஆர்ப்பாட்டம்னா, விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சில நிபந்தனைகளோடு வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் சொன்னது போல நடத்தவில்லை. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் எல்லாம் தொடர்ந்து கடன் தள்ளுபடி கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கடுமையான வறட்சி. இந்த சூழ்நிலையில் உதாரணத்திற்கு இது ஒன்னே போதும். அப்புறம் இந்த பஸ் எல்லாம் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே எல்லா பேருந்துகளிலும் விலையில்லாமல் பயணம் செய்யலாம் என்று சொன்னார்கள். அதில் என்னன்னா, அவங்க ஒரு விடியல் பயணம்னு வச்சிருந்தாங்க, மகளிர் பயணம் பேரை மாத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவி புரட்சித் தலைவர் அம்மா கொண்டு வந்த திட்டங்களை தொடர்கிறார்கள். இந்த தாலிக்கு தங்கம் திட்டம் பேர் வேணா மாறி இருக்கலாம் ஒழிய பல அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தொடர்றத வேணா நம்ம வரவேற்கலாம். இதனால மக்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறும் தெரியல. அடுத்த நிமிடம் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கான எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்லை. கடன் தள்ளுபடி குறித்து எதிர்பார்த்தா அதுவும் இல்லை. இது ஒன்னே போதும் இந்த ஆட்சியுடைய நிலைமையை சொல்றதுக்கு. இந்த சட்டமன்றத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது பட்டிமன்றம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாட்டு போடுறாங்க, கோவப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. எதுக்கு கோவப்படணுமோ அதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டேன்றாங்க. இதை ஒரு நகைச்சுவை மன்றம் போல நான் அப்படிதான் பாக்குறேன். மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை, ஆக்கப்பூர்வமான விவாதங்களை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இனி மானிய கோரிக்கையிலாவது உருப்படியா ஏதாவது பேசணும். அதை விடுத்து பாட்டு பாடுறது, காமெடி பண்றது, சிரிக்கிறது, அடுத்தவங்க சிரிக்கிறதுக்காகவே சில பேர் பேசுறாங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நகைச்சுவையா பேசுறதா நினைச்சிட்டு எதோ பேசுறாங்க. என்னை பொறுத்தவரை இந்த சட்டமன்றம் பட்டிமன்றம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.